ஏய் நீ நம்பலேனா ரத்தம் கக்கிதான் சாவு. சரிடா நான் நம்புறேன்டா. இப்ப எதுக்கு நீ அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிற? பிரச்சனை எல்லாம் பண்ணல பூங்குடி, போய் கேட்டேன் கொடுத்துட்டாரு அவ்வளவுதான். இப்ப எதுக்கு எனக்கு பர்த் சர்டிபிகேட்? பின்ன உன்னை வெளிநாடு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கணும்னா பர்த் சர்டிபிகேட் தேவையில்ல. என்ன சரவணா சொல்ற? ஆமா, நீ காலேஜ்ல சேர்ந்திருக்க, படிச்சு முடிச்சு கண்டிப்பா நிறைய மார்க் எடுப்ப. அதுக்கப்புறம் உன்னை இந்த ஊர்ல படிக்க வைக்க முடியுமா? வெளிநாட்டுக்கு அனுப்பிதானே படிக்க வைக்க முடியும். வெளிநாட்டுக்கு போகணும்னா ஏரோப்ளேன்ல போகணும், ஏரோப்ளேன்ல போகணும்னா பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் வாங்கணும்னா பர்த் சர்டிபிகேட் வேணும். எப்படி போய் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. இவளை இங்க இருக்கிற காலேஜுக்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல வெளிநாட்டுல இருக்கிற காலேஜுக்கு அனுப்புறானா? எவ்வளவு திமிரு பாத்தியா? மா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லதுக்கு மாதிரியே தெரியலம்மா. ஆமாண்டி, இதுங்களை சும்மாவே விடக்கூடாது. பார்த்துக்கலாம், விடு. கடு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சரவணா. நீ சொன்ன மாதிரி என் அப்பாவை என் கூட சேர்த்து வச்சிருவ. ஏய், அதுக்காக தானே மாமா கிட்ட அப்பப்ப போய் டச்ல இருக்கேன். எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவரை பத்தி உனக்கு தான் தெரியல, நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உள்ள வா. ஏன் துணி காய போடணும்? ஆட, அதெல்லாம் அப்புறம் காய போட்டுக்கலாம். நீ உள்ள வா, உள்ள வா. போ 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 போ, சொல்றேன் போ. இவன் உள்ள போயிட்டா நம்ம வேலை எப்படி பாக்குறது? டேய் சரவணா. மா, இவன் என்னம்மா அவளை படிக்க வைக்கிறேன்னு வெறி பிடிச்சி தெரியுறான். இதை எப்படிம்மா நம்ம தடுக்க முடியும்? உசுரே போனாலும் சரி, இவளை நான் படிக்க விட மாட்டேன். மா, இதுக்கு போய் எதுக்குமா உசுறு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அவ படிக்க கூடாது அவ்வளவுதானே, பாத்துக்கலாம், விடு. சரவணா, எதுக்கு இப்ப கூப்பிட்ட? நான் துணி காய போடணும்ல. ஏய், துணி காய போறது அப்புறம். ஏய், இப்ப என்ன காய போட்டுட்டு இருக்க? சரவணா. டேய், இங்க எதுக்குடா வந்தீங்க? உன்னை பார்க்கதான் மச்சான் வந்தோம். எதுக்கு? டேய் மச்சான், இன்னைக்கு இளநீ லோடு ஏத்தணும், மஞ்சள் தோட்டத்துக்கு தனி பாய்ச்சணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு மச்சான். டேய், இதெல்லாம் என்கிட்ட என்ன வந்து சொல்றீங்க? அண்ணே, இத்தனை நாள் நாங்க உங்ககிட்ட தானே சொன்னோம். அப்படின்னா இத்தனை நாளா நான் மட்டும்தான் வேலை பார்த்திருக்கேன், நீங்களாம் எதுவுமே பண்ணாம தான் இருந்திருக்கீங்கல்ல? டேய் சரி சரி சரி, ரொம்ப ஓவரா போகாத. பின்ன நீங்க எப்பதான் வேலை பார்த்திருக்கீங்க? இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்பறம் உருப்பிடுவீங்க? டேய், இனிமே எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். இப்பவே வேலை பார்க்கறீங்க. கிளம்பு 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 கிளம்புங்க. இப்ப என்ன எங்களை வெளிய போக சொல்றியா? வெளியில போக சொல்ல, ஊரை விட்டு போக சொல்றேன். முடிஞ்சா உலகத்தை விட்டு போயிருக்கடா. டேய் நீ வாடா, எல்லா வேலையும் போகடா. போடா. இப்ப எதுக்கு அவங்கள திட்டிட்டு இருக்க? பின்ன சிவ பூஜையில கரடி மாதிரி வந்தா கோவம் வராதா? என்ன கரடியா? ஏய், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுக்கு அடி போடுற, எதுக்கு அவங்க கிட்ட கோவப்பட்டேன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரியுது இல்ல, அப்புறம் என்னவா? என்ன பாக்குற? இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிருக்கல. இது மட்டும்தான் சொல்லிருக்கேன்ல, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா. போடா. ஏய் பூங்குடி, எங்க போற? என்னது இது? பாரு, உனக்காக நான் வாங்கினது. எப்போ? நேத்தே. அப்புறம் நேத்தே கொடுக்கல? இதுக்கு பேருதான் சர்ப்ரைஸ். ஓ, இதுக்கு பேரு தான் சன்ரைஸா? சர்ப்ரைஸ். சரி, ஏதோ ஒரு ரைஸ். இந்த பிரிச்சு பாரு. சூப்பரா இருக்கு. எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ண? உன் மூஞ்சிய பார்த்த உடனே உன் டேஸ்ட் என்னன்னு தெரியுதுல்ல? அப்போ எனக்கு மட்டமான டேஸ்ட்னு சொல்றியா? அது எப்படிடா நான் சொல்லுவேன்? என்னையவே செலக்ட் பண்ணிருக்க, அப்போ உன் செலக்ஷன் சூப்பரா தானே இருக்கும். ஐயோ, அசத்திரியே. சரி,
பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கவா? ஆ? ஹேய், ஒத்த வாங்குவ. முதல்ல Dress போடு. சரி போட்டுடலாம். ஏய், ஆ? முதல்ல போய் குளி. ஆ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கு லீவ் விட்டுறலாமே. குளிக்கிறதுக்கு லீவா? ஒத வாங்குவ. ஆ. போ, போய் குளி போ. ஏய், பூங்குடி போ. பூங்குடி போ, போ, வேணாம் போ, 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 பூங்குடி. போ. பூங்குடி ப்ளீஸ் போ. பூங்குடி.